வணக்கம் மக்களே, நான் மாதாண்டவர் பேசுகிறேன். நேற்று எடப்பாடி ஐயா தேர்தலில் ஜெயித்தோம்னா மக்களுக்கு நல்லது செய்வோம், நிறையா 297 வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு. அந்த 297 வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றுவேன்னு கேட்டால், மத்திய அரசை வலியுறுத்தி செய்வோம் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் கூட்டணியில் இருக்கிறது மத்திய அரசு பாஜக கூட்டணியில் இவர் கிடையாதுல்ல. அப்போ இவரால் அந்த 297 வாக்குறுதி நிறைவேற்றணும். அதை எப்படி நிறைவேற்ற போகிறாரு? நடக்கிறதே பேச மாட்டுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு ஐயா, அதாவது 2021 தேர்தலில் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னது 1000 ரூபா மகளிர் உரிமை மாதம் கொடுப்போனதுக்கு அது சாத்தியமில்லைன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி 10,000 ரூபா கருணைத்தொகை கொடுப்போம், ஆண்களுக்கும் பேருந்து இலவசம் அப்படின்னு சொல்லி அடித்து விடுறாரு. நிறைவேற்றுறது நம்புகிற மாதிரி வாக்குறுதி கொடுத்தா பரவாயில்ல, எதையுமே நம்பாத வாக்குறுதி கொடுத்துட்ருக்காரு. எப்படி நிறைவேற்றுவாருன்னு மக்களே யோசிச்சுக்கோங்க, நீங்களே யோசிங்க. நம்புகிற மாதிரியா வாக்குறுதி கொடுக்குறாரு? அப்புறம் வாக்குறுதியில் என்ன சொல்லியிருக்காரு, வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இங்கே கேஸ் தட்டுப்பாடு, அதை பாஜகவால் அதை சரி பண்ண முடியலை. எல்லா பக்கம் மக்கள் அலோலப்பட்டுருக்காங்க. இவர் பாஜக கூட சேர்ந்துக்கிட்டு எப்படி வருஷத்துக்கு 3 சிலிண்டர் ஃப்ரீ கொடுப்பாரு? நம்புகிற மாதிரி சொல்லுங்க ஐயா. நம்புகிற விஷயத்த சொன்னீங்கன்னா மக்கள் நம்புவாங்க. இதெல்லாம் மக்கள் நம்பவே மாட்டாங்க. அதனால் இந்த தடவையும் திமுக தான் ஜெயிக்கும். மக்களுக்கு நல்லது செய்கிற ஒரே முதல்வர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தான். அதனால் மக்களே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்களியுங்கள். vote for DMK Alliance. நன்றி.